Sir, we heartfully and the wholeheartedly welcome to you, officer. இவங்க ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. இவங்க இப்ப நம்ம பிரான்ச்லயும் அடி எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பாஸ் நமக்கெல்லாம் கிடைச்சது நம்ம எல்லாருடைய அதிர்ஷ்டம். நாம எல்லாரும் சேர்ந்து இவங்களை அன்போட வரவேற்கலாம். எனக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? வெங்கட் போலாம் வாங்க. நீதான் இந்த பெரிய காருக்கு ஓனரா? எங்க பிரச்சனையில தலையிட்டீங்கன்னா உங்க மரியாதை கெட்டுடும். ஹலோ. அதிர்ஷ்டத்தை காலால உதைக்கிறது சொல்லுவாங்கல்ல, நான் அதை தான் செஞ்சுட்டேன். நான் அவர் கண்ணில் பட்டனா நிச்சயம் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. சார், இவங்க பேரு சீதா. ஹலோ சார். ஹலோ. ராமன் தேடிய சீதையை, ஓ ராமன் தேடிய சீதை. நேத்து ஆபீஸ்ல இருந்து வந்த ஃபைல் இதுதான், வாங்கி பாரு. இட்ஸ் a flat amount. பேப்பருக்கு நடுவுல ரொம்ப கேஷுவலா வச்சிருக்காங்க. மத்த பேப்பர்ல சைன் பண்ணும்போது இந்த பேப்பர்லயும் சைன் பண்ணணும்னு. சார், இப்பவே வாங்கி கொடுங்க ப்ளீஸ். இந்த பேப்பர்ல ஒரு சைன் மட்டும் போதும். அசோக், வீட்டுக்கு வந்து ஃபைல் கொடுத்தால ஒரு பொண்ணு அவதான். ஹாய், ஐம் பிரியா. ஹாய் பிரியா. இவங்க யாரு? எங்க ஆபீஸ்ல ஒரு குட்டி எம்ப்ளாய். சார், அது What is your name? My name is Sari. S-I-R-I. S capital. சரி. யா, இப்போ நம்ம பாஸ் 2 வார்த்தை பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு பதிலா மிஸ்டர் ராம் பேசுவாரு. நீங்க பேசுங்க ராம். எல்லாருக்கும் வணக்கம். இப்பவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேச்சை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவர் தான் நம்ம பாஸ். இத்தனை நாளா ஆபீஸ்ல வேலை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப பாஸ் வந்துட்டாரு. அதனால சில விஷயங்களை மாத்தி தான் ஆகணும். ஆபீஸ் ரூல்ஸை மதிக்காதவங்களையும் உண்மையா வேலை பார்க்காம இருக்கிறவங்களையும் பாஸ் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டாங்க. ஆபீஸ்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள யாருக்கு அது தெரிஞ்சாலும் உடனே பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஆபீஸ்ல எல்லாருமே ஈக்குவல். எந்த தலைவனுக்காகவும் டீம் கிடையாது, டீமுக்காக தான் தலைவன்றதை நம்புறது தான் நம்ம பாஸ். எஸ், thank you for your time. இப்போ நீங்க போய் உங்க வேலைகளை பார்க்கலாம். Thank you சார். சரண்டி சார், லாஸ்ட் 3 years financial details வேணும். 3 வருஷத்துதா சார்? எஸ், டீடைல்ஸ் எடுத்துட்டு கேபினுக்கு வாங்க. ரமேஷ், சீதா சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. ஓகே சார். நீ இங்கே இருச்சலும் எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? பத்ரம். பிரியா, சிறிய கொஞ்சம் பாத்துக்க. Peekaboo! I got you. Hi. Hi. This is Ram. My name is Sari. S-I-R-I. S capital.
எனக்கு ஆர் கேபிட்டல். ராம் ஸ்பெல்லிங் ஈஸி. R A M. இன்டெலிஜென்ட் கேர்ள். சரி, நீங்க என்ன பண்ற? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஸ்கூலுக்கு போகலையா? ம்ஹும். உன்னை ஆபீஸ்க்கு யார் கூட்டிட்டு வர்றது? அம்மா. இந்த டால் உன்ன மாதிரி கியூட்டா இருக்கு. இது என்னோட ஃப்ரெண்ட் பெல்லி. பெல்லி, சரி, ரெண்டு பேரும் சூப்பர். பெல்லிக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட் சாப்பிடுவாங்களா? பொம்மை எங்கயாவது சாக்லேட் சாப்பிடுமா? ஓகே ஓகே, கரெக்ட்ல. அப்படின்னா நீ சாப்பிடுவல்ல? நான் சாக்லேட் சாப்பிட கூடாது. பல்லு சொத்தையிடும்னு டீச்சர் சொன்னாங்களா? ம்ஹும். எனக்கு சுகர் இருக்கு. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்வீட் சாப்பிடுவேன். அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான். நான் சாக்லேட் சாப்பிட்டா பாவம் அம்மா அழுதுட்டே இருப்பாங்க. நான் டெய்லியும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன்ல, அதிகமா சாக்லேட் சாப்பிட்டா சுகரும் அதிகமாகிடும். அப்புறம் நான் நிறைய இன்ஜெக்ஷனை போட்டுக்க வேண்டி இருக்கும். பாவம் அம்மா. சரி, அப்படின்னா சாக்லேட் வேண்டாம். பெல்லி, யூ சோ லக்கி தெரியுமா? உன் ஃப்ரெண்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் தெரியுமா? மத்த பொண்ணுங்க மாதிரி அவ கிடையவே கிடையாது. அவ கிடைச்சதுக்கு நீ பெருமைப்படணும். பெல்லி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடு பாப்போம். ஹே, இது யாரு டிரா பண்ணா? எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது நிஜமா பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்ன இது? அது ஒண்ணும் இல்ல, விடுங்க. உனக்கு இஷ்டம்னா மட்டும் சொன்னா போதும். நான் கண்டிப்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அது ஹெலிகாப்டர். தெரியும் எனக்கு. ஆனா நீயே அது உன் வாயில சொல்லணும்னா அதை கேட்டேன். நேத்து என்னோட பர்த்டே. என்னோட அம்மா ஒருத்தரோட ஹெலிகாப்டர்ல போனாங்க. அவங்க மட்டும் தனியா போனாங்க. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அதனால தான் ஆபீஸ்க்கு வந்தேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே சார். அவ 5 வயசு குழந்தை. ஓ, நேத்து உன் பர்த்டேவா? எனக்கும் நேத்து தான் பர்த்டே. கிவ் மீ ஹை ஃபை. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பர்த்டேனா நீங்க மட்டும் என்னை விட பெருசா இருக்கீங்க. அது எப்படி? பை மிஸ்டேக் நான் பெருசா வளர்ந்துட்டேன். ஆனா எனக்கும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பேபியா இருக்கணும் தான் ஆசை. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி யாரும் கியூட்டான சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. பெல்லி, நாம இவரோட ஃப்ரெண்ட் ஆகலாமா? ஹே, பெல்லி ஒத்துக்கிட்டா. அப்படினா நீங்களே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். சரி, இல்ல சீதா, என் லைஃப்லயும் ஒருத்தன் வருவான்னு எனக்கு சரி. நிச்சயமா தெரியும். ஆனா நீங்க சரியா பாத்தீங்க. இன்னைக்கு அவர் மெதுவா ஆபீஸ்க்குள்ள வரும்போது வர்ஷிதா, சரியா என் பாத்தீங்களா? இதயத்துல வருவாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிரி, சிரி, ஹே ஃப்ரெண்ட், டைட்டா பிடிச்சுக்கோ. ஹெலிகாப்டர் மேல போக போகுது. எவ்வளவு உயரம்? ரொம்ப ரொம்ப ஹைட்டா போக போகுது. ஃப்ரெண்ட், இங்க இருந்து என்னோட ஸ்கூல பார்க்க முடியுமா? ஸ்கூல பார்க்கணுமா? ஓகே, அப்படியே ரைட்ல திரும்பு. என்னோட ஸ்கூல் ரைட் இல்ல லெஃப்ட்?
ஹெலிகாப்டரை பார்க் பண்ணிடலாம், ஓகே? டிரைவர், சாரி பைலட், சீக்கிரம் வாங்க. ஹெலிகாப்டர் கீழே விழ போகுது. லேண்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவ்வளோதான். இல்ல, இன்னும் லேண்ட் ஆகல. சீக்கிரம் வாங்க. சிரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவரை எதுக்கு தொல்லை பண்ற? நான் ஒன்னும் தொல்லை பண்ணல, நீ தான் இப்ப தொல்லை பண்ற. நான் இப்ப ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கேன். லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவேன். பைலட், நானே லேண்ட் பண்ணவா? ஓகே, சேஃபா லேண்ட் பண்ணு. டிப் 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 டிப். அவர்கிட்ட சாரி சொல்ல. சாரிலாம் எதுக்குங்க? அதானே. அவருக்கு தொல்லை கொடுக்காத. சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு போர் அடிக்குதுன்னு இவர் என்ன இந்த ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போனாரு. உன்னை விட இவர்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ இப்படிதான் எல்லார் கூடவும் ரொம்ப ஈஸியா பழகிடுவா. உங்களுக்கு தொல்லை கொடுத்ததுக்கு சாரி. நோ ப்ராப்ளம். கொஞ்ச நேரத்துக்கு எந்த டென்ஷனுமே இல்லாம நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆல் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட். தேங்க் யூ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். இது ராம், ஆர்ஏஎம். நேத்து நீங்க சரியான டைம்க்கு உங்க வீட்டுக்கு போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஹெல்ப் இல்லாம அது கண்டிப்பா நடந்திருக்காது. தேங்க் யூ so மச். ஃப்ரெண்ட், நேத்து என் சீதாம்மாக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணியா? ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போனதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியாது. இதே கேப்ல போயிருந்தா கண்டிப்பா 900 ரூபாய் ஆயிருக்கும். அதுக்கு எவ்வளவு செலவாச்சோ சேலரில இருந்து கட் பண்ணிக்கோங்க. ஆனா மொத்தமா பண்ணாதீங்க, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா. இட்ஸ் ஓகே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பாஸ் இதெல்லாம் பெருசா பாதர் பண்ணிக்க மாட்டாரு. எனிவேஸ் உங்க பொண்ணோட பர்த்டே இல்ல, சோ இட்ஸ் ஃப்ரீ. நேத்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்களா சைன் பண்ணணும்னு சொல்லி? நீங்களே அதை கொண்டு வந்தீங்களா இல்ல யாராச்சும் கொடுத்து அனுப்புனாங்களா? சரண் சார், சாரி, எங்க மேனேஜர் கொடுத்து விட்டாரு. சரண்டி, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் தலையில முடியே இருக்காது. சரி, ஓட்டணும். இவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா தான் தெரியுது. அப்படின்னா இதெல்லாம் அந்த சரண்டியோட வேலையா? 3 வருஷங்களுக்கான ஃபைனான்சியல் டீடைல்ஸா சார் உடனே கேட்குறாரு. சீக்கிரமா கொடுங்க. லேட் பண்ணோம்னா நாம ஏதோ தப்பு பண்றோம்னு அவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா டீடைல்ஸையும் சரியா செக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு கொடுங்க. புரியுதா? போங்க போங்க. இந்த டீடைல்ஸ்லாம் யார் கேட்க போறாங்கன்னு நினைச்சு நிறைய நான் தப்பு வேற பண்ணிட்டேன். மேடம் சொன்ன மாதிரி இந்த பாஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சீக்கிரமா டெலீட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம்? சரண் சார் இதை டெலீட் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். இது எப்படி டெலீட் பண்ண முடியும்? அவரே சொல்லிட்டார்ல, நீங்க டெலீட் பண்ணிருங்க. அவ்வளோ ஈஸியாலாம் இதை டெலீட் பண்ண முடியாது. என்ன நடக்குதுங்க? வேற நேரத்துல இங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? சார், இவர் அக்கவுண்ட்ஸ்ல சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்றாரு. நான் தான் சொன்னேன், ஜஸ்ட் டெலீட் இட். சார், வாட் சார்? டெலீட் இட். யாராவது கேட்டா? யார் கேட்பாங்க? உன் பாஸ் யாரு? நான் தானே. நானே சொல்றேன், டெலீட் பண்ணு. சார், ஏய், கொன்றுவேண்டா உன்னை. ஃபைல்ஸ் என்ன வேணும்? அனுப்பி விடுறப்போ. இல்ல சார், உங்களே தான் வர சொன்னாரு. யாருடா? பாஸ். முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேண்டான்னு சொல்லலையா? மாமாவே சொல்லிட்டாரு, ராம் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போறான், அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. உனக்கு அது புரியலையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு. என்னம்மா பார்கவி, என்னாச்சு? பொண்ணு வீட்டுக்காரங்க வரதா சொன்னாங்க. நான் வர வேண்டாம், ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணுன்னு சொன்னா இவ மறந்துட்டேன்னு சொல்றா. ராம் வீட்ல இல்லாத நேரத்துல அவங்க வந்து என்ன பிரயோஜனம் மாமா? இங்க பாரு,
இந்த சம்பந்தம் இல்லைன்னா வேற சம்பந்தம். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிடு. இருமா இரு. நீ ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி ராம் கிட்ட ஒரு தடவை பேசு. என்ன பேசணும் மாமா? முதல்ல அவனை வர சொல்லு. பரவாயில்ல விடுங்க. முதல் நாள் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அவனை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டோமா. ஆனா வேலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்ரீராமுடைய கல்யாணமும் முக்கியம்ல. நீ அவனை வர சொல்லு. நீ கூப்பிட்டா அவன் நிச்சயமா வருவான். ஆ, நம்ம ராமாவுக்கு கல்யாணமா? ஆஹா. ஏ வாட்ட சர்ப்ரைஸா? நம்ம ராமாவோட வாழ்க்கையில இப்படி எப்பவும் சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கணும். ராமா ரொம்ப பாவம். வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். இல்ல இல்ல, என் ராமாவை நீங்க கஷ்டப்படுறபடி செஞ்சீங்க. என்னங்க ம். இப்ப எதுக்குங்க இந்த பேச்செல்லாம்? ஏய், அது சரி, பொண்ணு யாரு? யாரு பொண்ணு பார்த்தது? கண்டிப்பா நல்ல பொண்ணாதான் இருப்பா. பார்கவி அக்கா தான் பார்த்தாங்க. அப்படின்னா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே இல்ல. சாதனா, பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை பத்தி இங்க பேச வரும்போது இந்த மாதிரி அபசகுனமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அது உன் பொறுப்பு, தெரிஞ்சுக்க. சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க மாமா. மாமா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. வீட்ல எவனும் வாயை திறக்க கூடாது. சித்தி, என்ன இதெல்லாம்? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல சித்தி, எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு. உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. மாமாவோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது. பாவம் அவரு. உன் கல்யாணத்தை பத்தி நினைச்சு நினைச்சு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வாப்பா. இப்பவாவது நீ மாமா சொல்றத கேளு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சித்தி, ஐ காண்ட். என்னால இப்ப வர முடியாது. பாவம், என் பேரன் வருவான்னு தாத்தா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ வரலன்னு அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு. பரவாயில்ல, உன்னை நான் கட்டாயப்படுத்தி வர சொல்ல முடியாது. முதல் தடவையா மாமாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. நான் அவர்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பி இங்க வராங்க. அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தான் தெரியல. பாவம் மாமா, அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. பரவாயில்ல விடு. அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராமா, நீ உன் வேலையை பாருப்பா. சாரி, கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். சித்தி, ஒரு நிமிஷம். சொல்லு ராம். நான் வரேன் சித்தி. என்ன சொன்ன? நான் வரேன்னு சொன்னேன் சித்தி. நீங்க போய் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. தேங்க்ஸ் அப்பு. சீக்கிரமா வந்துடு. ராம்னு பேரு வச்சதுக்காகவே உன்னை வனவாசத்துக்கு அனுப்புறேன்டா. டேய், கொஞ்சம் அமைதியாடுறா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்பயும் சொல்லிட்டேன்ல. ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா, நான் போய் என்ன நான் உங்ககிட்ட பதில் சொல்றது? சித்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுமே. அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் தாத்தாவோட பிடிவாதம். யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு வருவாளா, அவளுக்கு பாஸ் ஆஃப் இல்லைன்னு நான் போய் மார்க் போடணுமா? நான்சென்ஸ். நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற?
காதல தோத்து போனா வாழ்க்கையில தோத்து போன மாதிரி அர்த்தமா? அப்படி நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். அப்படின்னா நான் இப்ப வாழ்றது என்ன வாழ்க்கை இல்லையா? இங்க பாரு, நான் இப்ப எப்படி இருக்கேன் தெரியுமா? சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். என்ன ஏன் போக்கிலே வாழ விடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இதுக்குதான், இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்தியா பக்கமே வராம இருந்தேன். சந்தோஷமா இருக்குதா நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்காதடா. உனக்கு தேவையானது நீ தொலைச்ச அந்த காதல். அது ஒரு பொண்ணாலதான் உனக்கு கொடுக்க முடியும். சான்ஸே இல்ல. என் லைஃப்ல லவ்ங்கிற சாப்டர் எப்பயோ முடிஞ்சிருச்சு. திரும்ப ஒரு லவ் வரதுக்கு ஒரு சான்ஸும் இல்ல. ஒரு சாப்டர் முடிஞ்சா அடுத்த சாப்டர் இருக்க கூடாதுன்னு அர்த்தமா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு நிச்சயமா கிடைப்பாடா. ஆனா என் லைஃப்ல எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வர்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்ன்ற ஒரு பேசிக் மேனர்ஸ் தெரியாதா?